அப்படிங்கிறது பவர் காயில் ப்ளக் அடாப்டரு இதெல்லாம் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இப்போ நம்ம கஸ்டமர் என்ன சொல்லியிருக்கோம், இதெல்லாம் போட்டு பார்ப்போம், அதெல்லாம் சரி வரலை அப்படின்னா இதையும் நம்ம மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இது கழட்டியிருக்கோம். கழட்டி இதில் ஹால் சென்சாரு இதோட ஒயர் சப்ளை எப்படி இருக்குது பின்புறமாக தான் நம்ம பார்க்கணும். இதை நம்ம க்ளீன் பண்ணி, இது வந்து ஃபைனல் டச்சு இந்த காயில் பேசிக் பார்த்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு சரி வரலைன்னா இந்த காயில் வந்து நம்ம மாற்றணும். அதே மாதிரி இந்த ஈசிவை நம்ம ரெண்டு போல்ட்டை கழட்டினோம்னா உள்ள ஒரு கேனிஸ்டரு அந்த ரூட்டையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த பதிவில் வர்றேன். இந்த வண்டியில் இந்த ஒயர் அந்த லைன் கனெக்ஷன் எல்லாமே தெளிவாக பண்ணியாச்சு. அதே மாதிரி லாக் சர்வீஸ் பண்ணி மாட்டியாச்சு. ஏன்னா நம்ம லாக் எதுக்கு சர்வீஸ் பண்ணுறோன்னா கான்டாக்டு, அதாவது எல்லாமே டிசி லைனு. அதனால் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் டிசி லைனும் மிக துல்லியமாக இருக்கணும். அதனால் லாக் சர்வீஸ் பண்ணியாச்சு. இது நம்ம கீழே ஒயர் டேமேஜ் எல்லாமே சரி பண்ணியாச்சு. அதன் பிறகு நம்ம பவர் காயில் புஷ் போட்டு நம்ம வந்து எல்லாமே ஆல்ரெடி எல்லாம் பண்ணி ரன் பண்ணிட்டோம். ரன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு ரன் பண்ணி ஒரு தொடர்ந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வண்டி போகும்போது வண்டி டக்குன்னு ஆஃப் ஆயிரும். சரி, அதே இடத்துல நம்ம வந்து பவர் சப்ளை வருதா அப்படின்னு பார்க்குறோம். பவர் சப்ளை வரல. சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு சாவி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வருது. இப்போ நம்ம வந்து இதையும் உறுதி பண்ணிட்டோம். இதில் வந்து ஹால் சென்சார் வந்து டிசியில் ஒர்க் பண்ணுறதுனால இது சரி வரல அதில் உங்களுக்கு. அதனால் இந்த காயில் நம்ம வந்து மாற்றணும். இப்போ இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா 2021. இப்போ இதுக்கு வரக்கூடிய புது காயில் வாங்கியிருக்கோம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதோட பார்ட் நம்பர் இதுதான். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 4300 ரூபா. ஆனால் 2021. இப்போ நடப்பு வந்து 2025. இது கரெக்டாக அந்த D01 2021 பார்ட் நம்பர் வந்து எடுத்து இதை வாங்கிட்டோம். நம்ம வலைதளத்தில் நண்பர்கள்லாம் இந்த பார்ட் நம்பரை கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. இப்போ இந்த காயில் நம்ம மாட்ட வேண்டியதுதான். இந்த காயில் மாட்டிட்டு மறுபடியும் நம்ம டெஸ்ட் ரைட் எடுத்துகிட்டு இந்த காயில் மாட்டிட்டு மறுபடியும் சார்ஜிங் சர்க்யூட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியதுதான். இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக நம்ம A to Z எல்லாமே பார்த்தாச்சு. அதாவது சென்சார் ப்ளஸ் ஆக்சிவேட்ரு எல்லாமே நம்ம செக் பண்ணியாச்சு. வால்வு கிளியரன்ஸு, த்ராட்டல் பாடி கிளீனரு எல்லாம் வந்து ஃபைனலாக வந்து நம்ம இதை உறுதி பண்ணிவிட்டு நமக்கு வந்து மாட்டி வண்டியை டெலிவரி கொடுக்க வேண்டியதுதான். புது காயில் மாட்டி வண்டி நம்ம சார்ஜ் பார்க்குறோம். ரேஸ் பண்ண பாருங்க இதுவா.